ஏன் ஐயப்பன் மாலை போடுறோம்? ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்பவும் நல்ல பாதை தேடி அலையறான். ஒரு நாள் அவன் அந்த உள்ளம் கேக்குது, நான் யாருக்காக வாழ்றேன்? அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கே தெரியல. அவன் மனசு அமைதி இல்லாமல் போயிருச்சு. அப்போ அவன் காது கேக்குது, சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த ஓசை அவன வாழ்க்கையே மாத்திச்சு. அவன் முதல் முறை ஆலயத்துக்கு போய் பெரியோர்கள் கிட்ட ஐயப்பன் மாலை போட ஆசை சொல்றான். பூசாரி அவனுக்கு மாலை போடுறாங்க. அந்த நிமிஷம் அவன மனசுல அமைதி பிறக்குது. அவன் புரிஞ்சுக்கிறான், இது சாதாரண மாலை இல்ல, இது ஒழுக்கத்தின் தொடக்கம். அவன் கருப்பு உடை போடுறான். ஆடம்பரம் எல்லாம் விட்டு விட்டு சுத்தமான உணவு, சுத்தமான மனசு, அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை தொடங்குறான். காலை தீபம் ஏற்றி பிரார்த்தனை, நண்பர்களோட சபரிமலை பயணத்துக்கு தயாராகிறான். அவன் முகத்தில் புன்னகையும் உள்ளத்தில் நிம்மதியும். மலை வழியில ஒவ்வொரு அடியும் ஒரு பாடம்தான். பாதையில் வலி இருந்தாலும் மனசு மகிழ்ச்சி. ஏனெனில் இது உடம்புக்கான பயணம் இல்ல, ஆன்மாவுக்கான பயணம். காடு, மழை, குளிர் எதுவும் அவனை தடுக்க முடியல. அவன் ஒவ்வொரு அடியிலும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஜெபிக்கிறான். அந்த குரல் அவன உள்ளத்தை சுத்தப்படுத்துது. அவன் மனசு இப்போ முழுக்க அமைதியாய் மாறிடுச்சு. மலை சிகரத்துக்கு வந்தபோது சபரிமலை கோயில் ஒளியில் அவன் கண்கள் நனைக்குது. அந்த ஒளி அவனுள் வெளிச்சம் பரப்புது. அவன் மண்டிட்டு பிரார்த்தனை செய்யறான். அவனுக்கு புரியுது, ஐயப்பன் மாலை போடுறது தெய்வ வழிபாடு மாதிரி இல்ல, அது நம்ம உள்ளம் சுத்தப்படுத்துற பயணம். அதனாலதான் சொல்றோம், ஐயப்பன் மாலை ஆன்ம சுத்தத்தின் பாதை. இது மாதிரி உண்மையான ஆன்மீக கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் நம்ம கிராமத்து ஆர்டிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க எண்ணங்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா.